வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது. இபி பில்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 4000 5000 வந்துட்டுருக்கு. வருமானம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி தான் எல்லாருக்குமே லைஃப் போயிட்டுருக்குன்னு புலம்புற எத்தனையோ குரல்களை நம்ம கேட்குறோம். ஆனால் இப்போதைக்கு அர்ஜென்ட்டு இப்போ நம்ம உடனே ஒரு 10 சூப்பரான ஒரு சிக்கன குறிப்புகள் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடனை வாங்காமல் நம்ம செலவை நம்மளே பார்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவும் சேமிக்கிறதுக்கு இதில் நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன். முக்கியமான 10 பாயிண்ட்டு நம்ம எத்தனையோ தடவை சிக்கன குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த 10 பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ உடனடியாக அர்ஜென்ட்டாக செய்ய வேண்டியது என்னென்னங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வந்த உடனே அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10%லேருந்து 20% எடுத்து வச்சுருங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 10%. 15,000 சம்பளம் வாங்குறீங்களா, 1500 எடுத்து பேங்க்கில் போட்டுட்டு அதில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற செலவு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் மற்ற செலவை பாருங்கள். அந்த 10% யாருக்காகவும் உங்கள் செலவில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. இது உங்களோட பணமே இல்லைன்ற மாதிரி உங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. 20,000னா 2,000 எடுத்து வாங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் 10% இதுக்கு மேலே எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிடணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க. ஓகே, பட்ஜெட் போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான செலவு எழுதியிருக்கீங்க. அந்த செலவுகள் இல்லாமல் அத்தியாவசிய செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவு செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா 30 நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு தயவுசெய்து அதை தள்ளி போட்டுருங்க. 30 நாளைக்கு அப்புறம் அது தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அது முக்கியமான செலவாக இருந்தால் நம்ம ஒரு 3 நாள் திரும்பி பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா அது மறந்துடும். அப்போ அது தேவையில்லாத செலவுன்னு அர்த்தம். என்றைக்குமே முக்கியமான செலவுகள், அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே நீங்கள் இடம் கொடுங்க. இப்போ இருக்கக்கூடிய குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு நம்ம அனாவசிய செலவு பண்ணோம்னா அத்தியாவசிய செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 30 டே ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மளிகை சாமான் நமக்கு நிறைய அமௌண்ட் நம்ம பட்ஜெட்டில் அதிகமான செலவு வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ மளிகை சாமான் தேவையோ அதை மட்டும் லிஸ்ட்டு போடுங்க. என்ன தேவை, எவ்வளவு தேவைங்கிறத லிஸ்ட்டு போட்டு அதை மட்டும் மொத்த கடையில் வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு செலவுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மளிகை செலவை குறைக்கிறதுக்கே 10 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். காய்கறி செலவு குறைக்கே 10, அது எல்லாமே நான் தனி பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பட் ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கேன். மற்ற டிப்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வீடியோவை பிளேலிஸ்ட்டை போய்ட்டு அந்த பர்டிகுலர் வீடியோஸை பாருங்கள். மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை ஏறிடுச்சு. ஸோ நிறைய டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எவ்வளவு தேவைங்கிறத போட்டாலே நீங்கள் வந்து அதிகமான பணம் வந்து மிச்சம் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காய்கறியை பொறுத்த மட்டும் நீங்களே மீல் பிளான் போட்டுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையே மீல் பிளான் போட்டு இந்த வாரம் நான் இந்த காய்கறி, இந்த குழம்பு, இந்த பொரியல் தான் பண்ண போகிறேன். மார்னிங் ஈவினிங் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் காய்கறி வாங்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செலவு குறையும். நீங்கள் போய் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ மீல் பிளானிங் ரொம்ப அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அதை ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. அவங்க கையில் ஒப்படைச்சிருங்க. முக்கியமான விஷயம், மீல் பிளான் பண்ணி வீட்டிலையே சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கு நோ சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹோட்டலுக்குன்னு நீங்கள் ஒரு நாள் போனாலும் குறைந்தபட்சம் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 600 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கு மேலே வரைக்குமே போகும். ஸோ அப்போ தேவையில்லாமல் உங்கள் பணம் வீணாகும். அடுத்து இபி பில்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் வீட்டில் நம்ம மோட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உப்பு தண்ணி போடுறதுக்கு மோட்டர், ஏசி, வாஷிங் மிஷின், இது 3ம் ரொம்ப அதிகமாக கரண்ட்டை கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் அடிக்கடி திறந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் திறந்துட்டு நீங்கள் போய் மீட்டரை பாருங்கள், வேகமாக சுற்றும். இதை நான் லைவாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அதிகமாக கரண்ட் இழுக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தணும். மோட்டரில் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியை வேஸ்ட் பண்ணிங்கனாலே மோட்டர் அடிக்கடி போடுற மாதிரி வரும், ஏறும். அதே மாதிரி ஏசியெல்லாம் 24 வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம். மற்ற டிப்ஸுக்கு அந்த லிங்க்கை பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அது ஈஸியாக நீங்கள் இபி பில்லை குறைச்சிடலாம். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் தேவையில்லாத செலவுகள் ஏதாவது போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு விஷயம் நீங்கள் மாதம் கட்டுவீங்க, பட் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது
இந்த செலவு பண்ணிகிட்ருக்கேன், பட் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத உட்காந்து உடனே ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஃபேமிலியாக உட்காந்து பேசுங்க. சில பேர் டிவியே பார்க்க மாட்டாங்க, ஆனால் மாதம் மாதம் நெட்ஃப்ளிக்ஸு, கேபிளு, ஏர்டெல் டிஷ்ஷுக்குன்னு கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் மொபைல் தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த ஒரு 600 700 நமக்கு மிச்சம் தானே. யூஸ் பண்ணால் பாருங்கள், இல்லைனா பார்க்காதீங்க. இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் அது நிறையா பண்ணிகிட்ருப்போம். அது என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7வது விஷயம் வந்து பெட்ரோல் விலையும் அதிகமாகிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு ஒரு சைக்கிள் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம், பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு. அது நமக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், பெட்ரோலே மிச்சம் பண்ணலாம். அப்படி இல்லை, அதே மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான தூரம் போகுதாமா, ஒரு நாளைக்கே பெட்ரோல் 200 போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். பஸ்லேயே போயிட்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி பெட்ரோலாக அது மூலம் அந்த கார செலவையும் பெட்ரோல் செலவையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சர்வீஸ் பண்ண வேண்டிய எல்லா சாதனங்களையும் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசி, பைக்கு, வாஷிங் மிஷின், ஆர்ஓ, ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா திடீர்னு ரிப்பேர் ஆகி அது ஒரு செலவை மாதம் 2000 3000 வச்சிரும். அதுக்கு பெஸ்ட்டு 6 months ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த நேரம் செலவை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 600 கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு லைஃப் லாங் வந்துட்டுருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் அந்த காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி அது எதுவும் ரிப்பேர் ஆகி 2000 3000 செலவு வச்சிடும். ஸோ சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 9வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும்னா பட்ஜெட்டிங் கண்டிப்பாக வேணும். உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செலவு இருக்குது, எவ்வளவு இருக்குது, மளிகை சாமான், மருந்து, காய்கறி, இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிற அந்த பட்ஜெட் லிஸ்ட் உங்கள் கையில் இருந்தால் தான் நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸையுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டிங் மறக்காமல் பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டால் தான் முடியும். ஸோ பட்ஜெட் போட்டுத்தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னால் போட முடியாதுன்னா உங்கள் வீட்டுக்கு என்னென்ன செலவு ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உட்காந்து ஒரு பட்ஜெட் போட்டு அதை வச்சுக்கோங்க. யார் சிக்கனமாக யூஸ் பண்ணுவீங்களோ அவங்க கரெக்டாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லாஸ்ட் விஷயம் வந்து ஃபுட்டு, தண்ணி, எண்ணெய், வேறு எந்த பொருளாக இருந்தாலுமே எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. கரெக்டான அளவு சமைங்க. சாதம் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் டெய்லி போய் கொட்டுறது, இது வந்து நம்மளுடைய பணத்தை வந்து சேமிப்பை வந்து கரைக்கும், கடனில் தள்ளும். தண்ணீரை வேஸ்ட் பண்ணால் கரண்ட் பில் ஏறும். எண்ணெய் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே வீட்டில் வீணாகிறத தவிர்த்துருங்க. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கடன் இல்லாமல் நல்லா நம்மளால் சிக்கனமான ஃபேமிலி ரன் பண்ண முடியும், நிறையாவும் சேமிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.